குருப்யோ நம அஸ்மத் குருப்யோ நம அஸ்மத் பரம குருப்யோ நம நம குருப்யோ ஸ்ரீமப்ஜ பரமேப்யோ நமோ நம ஸ்ரீ வெங்கடேச கருணாமிருதே கலப்த வேதாந்த தேவதா புதோத்தமாய ஸ்ரீ வேகாந்த ஸ்ரீமாதேதாகராய ஸ்ரீனிவாத குருவே மிகிதே நமோ நம ஸ்ரீ சுந்தரராஜ கருணாமிருதே கலப்த வேதாந்த புதோத்தமாய ஸ்ரீ வேகாந்த ஸ்ரீமாதேதாகராய ஸ்ரீனிவாத குருவே சுந்தரராஜ குருவே மிகிதே நமோ நம ஸ்ரீ சுந்தரராஜ கருணாமிருதே கலப்த வேதாந்த புதோத்தமாய ஸ்ரீ வேகாந்த श्री महातीर्थाग्राय श्री संतान श्रीनिवास नरसिंह गुरवे महिते नमो नमः माता पिता जिपतयस्तनजा विभूति तत्त्वं यदेन यमेन मजं वदानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाविदं श्रीमत्तदङ्गुलिमूर्धन भूतं नरत् महताक्वय भट्टनाथस्य भक्तिदार कुलशेखर योगिवान् भक्ताङ्ग्रेण परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुतमुनिं प्रणतोत्मनित्यं गुरुमुखमनतीत्य प्रातवेदानिषेधान् नरपति परिक्लिप्तं तुल्कमाता तुतामः स्वशरममरवन्द्यं रङ्गनाथस्य साक्षात् द्विजकुलतिलकन्तं विष्णुचित्तं नमामि मिन्नाल तडमदिल शूल विल्लिपुत्तूरन्नुरहा சொன்னார் கரக்கமலம் சூடினோம் மின்னார் கிடி எருத்தோம் நின்றரைத்தோம் கே மேறச் சேரும் வழி எருத்தோம் நஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாடப்பட்ட பிரான் வந்தான் என்று இந்திய தங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோடு விரைந்து கிடி எருத்தான் பாதங்கள் யாமுடையப்பட்டு அன்னபவே அண்டாளரங்கிற்கு பண்ண திருப்பாவை பல்வசி மின்னிசால் பாடி கொடுத்தான் அப்பாமாலை பூமாலை சுடி கொடுத்தாலை சொல்லு சுடி கொடுத்த சுடகுடையே தொல்பாவை பாடியல்ல பல்வலையாய் நாடினேர் வேங்கடவர்க்கு என்ன இந்த விதி மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீ அப்பதியார் பகவான் இன்றைய நன்னாள் விசேஷமான ஒரு அற்புதமான நன்னாள் வந்திருக்கிறது. என்னென்ன விசேஷம்னா மாடி மாதம் 14ஆம் நாள் புதன்கிழமை பஞ்சமி திதி மகா நட்சத்திரம் கூடிய நன்னாள் ஆகும். விசேஷமான நன்னாளாக மறந்துருக்குது. இன்றைய தினம் ஒரு விசேஷமான ஒரு ஆச்சரியமான ஒரு பாசுரம் உங்கள் புழக்கடை தோட்டத்துங்கிற பாசனம். அது இல்லாமல் ராப்பத்து 10ஆம் நாளாக விளங்கக்கூடிய அந்த ஆழ்வார் மோட்சம் என்கின்ற சொல்லக்கூடிய விசேஷமான உன்னதமான ஒரு நாள். சரணாதி தத்துவத்தை எம்பெருமான் பரிபூர்ண நிலைநிறுத்திய ஒரு நன்னாள். அனைத்தும் இன்று சேவித்து அனுசந்தானம் பண்ணுவோமாக. இன்றைய பாசனம் உங்கள் புழக்கடை தோட்டத்து பாவியுள் செங்கல் நீர் வாழ்நேர்ந்தால் அம்பல் வாய் கூர்மினகான் செங்கல் பிடிக்கோரே வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் செங்கம் போதாராய் எங்களே முன்னம் எழுப்புவார் மாபேசம் நங்காய் எழுந்திரானாமுடையாய் சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கையர் கண்ணானே பாடேலோ ரம்பாவா என்ன அற்புதமாக பாசத்தை ஆண்டாள் சாதிக்கின்றார். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாயுள் என்ன அற்புதமான ஒரு சூழ்நிலை. அதிகாலை பொழுது புலந்து விட்டதேங்கிற ஒரு வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாழ்ந்திருந்தால் அம்பல் வாய் காமினாள். அந்த உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் அந்த நம்முடைய புழக்கடையில் பின்பக்கம் வீட்டினுடைய பின்பகுதி புழக்கடை ஒரு இடத்துல அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மலர் அம்பில் செங்கல் நீர் வாழ்ந்திருந்தால் அம்பல் வாய்ங்கிற மலர் பிளந்திருக்கிறதுங்கிற ஒரு தாத்பரியத்தை அனுசந்தானம் பொழுது சாதாரண பார்த்தோன்னா தாமரைப்பூ எடுத்துனால ராத்திரி காலையில் குமிஞ்சிருக்கும், பொழுது விடிய மலர்ந்துடும். அதுதான் கமலம் பத்மம்னு பேர். மூடினா கமலம், விரிஞ்சா பத்மம். அந்த மாதிரி மலர்கள்லாம் விரிஞ்சுடுத்தே அப்படி அதனுடைய அதை பார்த்தாலே பொழுது விரிஞ்சுடுத்துன்னு அர்த்தம். அதுபோல் நம்முடைய மனம் ஆண்டாள் சாதிக்கிற நம்முடைய மனம் எப்படி இருக்குது, ஆயுத்தமாயிட்டோமா, இந்த பாவை நம்ம நோக்கு தயாராகிட்டோமா, எம்பெருமான் பூஜைக்கு தயார் நம்ம மனம் ஏற்றுக்கொள்கிறா, ஏற்றுக்கொள்ள வேண்டுங்கிற எண்ணத்தை நிரூபணம் பண்ணு. அதுபோல் உபாயம் பண்ணுகிறா, உபாயமாக அதை நிரூபணம் பண்ணி நம்முடைய மனதை லயப்படுத்துகிறது. அதுவும் இல்லாமல் செங்கல் புடி கூரை வெண்பல் தவத்தவர் காவியோடலாம் தரித்தின்ற செய்திகள் சன்னியாசிகள் அவள்லாம் எப்படி இருக்கும், அவள் லட்சணத்தெல்லாம் ஆண்டாள் சாதிக்கிறான்னு பாருங்க. என்ன லட்சணம், அவள் எப்படி இருப்பானா, காவியுடை எல்லாம் திறந்தவானாலும் காவியுடை. அவள் சில பொருட்களும் வெண்மையாக இருக்கணும், யஜ்ஞோபவீதம் வெண்மையாக இருக்கணும், திருமண் காப்பு வெண்மையாக இருக்கணும், பல்லெல்லாம் வெண்மையாக இருக்கணும். அப்படி வெண்மையாக இருக்கக்கூடிய சாதுக்கள் அவள் என்ன பண்ணுறானா, தங்கள் திருக்கோயில் அவள் ஆராதனம் செய்ய வேண்டிய சங்கல் திருக்கோயில் சங்கம் எடுத்தார். சங்கநாதம் ஒழிச்சாதான் அந்த காரியம். சங்கம் விருத்திகரம் சுபம். அப்படி சங்கநாதம் ஒழித்து அந்த பெருகிய உற்சவம் ஆரம்பப்படுறதும் ஆப்படுறதுன்னு சங்கநாதம் குடிக்கணும். ஆராதனை நடக்கும்போது சங்கநாதம் கொடுக்கணும், ஆராதனை முடியும் போது சங்கநாதம் கொடுக்கணும். அந்தந்த காலங்கள் தந்த அந்த துவனி அந்தந்த ராகத்தை புறப்படுத்து தான் அந்தந்த ஆராதனை பற்றி நம்ம கடைபிடிக்கிறோம். அப்படி அவெல்லாம் கூட ஆராதனை தயாராக இருந்தாலுமே சங்கமிடக்கூடிய விஷயமே அந்த துவனி சங்கநாதம் சங்கம் விருத்திகம் சுபம் என்கின்ற அந்த சங்கநாதம் விளங்குகின்ற அந்த விசேஷமான எங்கள் முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் எங்களுக்கு முன்னே எழுந்து வந்து எங்களை எழுப்புவா என்று பேசினாயே நானாதா நாமுடையாய். என்ன வாப்பம், எப்படி வசதியான பெண்ணு, எப்படி தாய் குலத்துக்கு சிறந்த
தாய் குலத்தை சிறந்த ஒரு இருக்கக்கூடிய ஒரு உத்தமமான ஒரு நைச்சானதம் இருக்கக்கூடிய ஒரு ஆச்சாரிய புருஷ லட்சணம் இருக்கக்கூடிய நைச்சானதத்தோடு இருக்கக்கூடிய புருஷாகாரம் இருக்கக்கூடிய எம்பெருமாடி சௌலபியத்தை இருக்கக்கூடிய தலை சிறந்த பெண்மணியே, எங்களுக்கு முன்னே எங்களை எழுப்பா என்று கூவினாயே, ஏன் நங்கா எழுந்திராய் நானாதாய் நாமுடைய என்ன சௌலபியத்தை கூட பெண்குலத்துக்கே சிறப்பு வாய்ந்தக்கூடியவளாகும், சிறந்தவளாகும், சிறந்த பக்திமானாகும், எம்பெருமான் மனத்தே உள்ளங்கவர்ந்தவளாகும் இருக்கின்ற எம்பெருமாட்டினைய என்ன யோகியதாம்சம் நன்று இருந்தால் நாங்களும் உன்னோடு சேர்ந்திருப்போம். இப்படி நங்கா எழுந்திராய் நானாதாய் நாமுடாய். எதுக்கு? சங்கொடு சக்கரம் தடக்கையன், தங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன். எம்பெருமான் கையில் சங்க சக்கரம் வச்சுருக்கானே, அப்படி திருமாலை நம்ம தொடரணும். பங்கையர் கண்ணானே, பங்கயம் என்னன்னா தாமரை, தாமரை கண் போன்ற எம்பெருமானே, பங்கையர் கண்ணானே. அவன் தனுமாசத்தில் அந்த அனுசந்தானம் பண்ணி திருப்பாவை செவிக்கணுமே, ஸ்தோத்திரம் பண்ணமேங்கிற உத்தமமான எண்ணத்தை நிரூபணம் பண்ணி நம்மை கூவி அடுத்து செய்கின்றால் கோதை பிராட்டியார். அதன் வழியாக நாம் அனைவரும் பங்கையர் கண்ணானை பாடேலோ, அவனை பாடணும், அவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்கிறார். என்ன அர்த்தம் இதில் பாருங்கோ, தாமரை கண்ணன் சொல்லப்படாதா, பங்கையர் கண்ணன் அருமையான வார்த்தை. பங்கயம்னா என்ன? தாமரை. அதே மாதிரி பங்கஜம்னு என்ன? பரிசுத்தமான தூய்மையான எண்ணம் உடையது. பங்கையர் கண்ணனை, பங்கையர் கண்ணன் எப்படி? அந்த கண் எப்படி இருக்குமா? சுவாமின்னே தைரி வரஜதுர்ஜல்ய பிரகாச கோடி சகஸ்ர சந்திர பிரபாசித்தே. அவனுடைய கண்கள் இருக்கே ரொம்ப குளுமையான ஹாஸ்யமான கண்கள். யார் போய் அவனை பார்த்தாலும் அந்த கண்கள் நம்மளை பார்த்துமே ஒரு கவர்ச்சி, ஒரு அட்ராக்டிவ். எம்பெருமான் மணி பார்க்கணும், அவனை ஸ்தோத்திரம் பண்ணணும், அவனை செவிக்கணும், ஒரு அந்த குளுமையான பார்வையே நம்ம மேலே விஷயம் சொல்கிறா. இன்றைக்கி என்னமோ கோபமாக இருக்கா, ரொம்ப மூட் அவுட்டில் இருக்காரு அப்படின்னு நினச்சின்னா மனுஷாளுக்கு தான் அப்படி. பகவான் அப்படி எப்போவுமே மூட் அவுட் ஆகாது, எப்போவுமே ரௌத்ரமே ஆக மாட்டார், எப்போவுமே அவருடைய கோபமே வராது, எப்போவுமே குளிர்ந்த பார்வையுடன். சந்திர சூரியோ ஜனேத்ரே, சந்திரனும் சூரியனும் அப்படி இரு கண்களாக விளங்கினாலும் எப்போ பார்த்தாலும் சந்திரனுடைய ஆதிபத்தியம் ஜாஸ்தி. அதனால தான் கண்கள் குளுமையாகவே எம்பெருமான் இருக்குமா. அப்படி குளுமையான கண்ணனை யாரை பார்க்குறா? நங்காய் நானாதாய் நாமுடையாய். அந்த நங்காய் யார்? அந்த பக்தி ஸ்ரத்தியாடு மற்ற பேரும். இந்த புருஷ லட்சத்தை ஸ்திரீ லட்சம் நிரூபணம் பண்ணுறா. இந்த லோகத்தில் யாரா ஸ்திரீ யாரா புருஷன்னா? புருஷன்னு சொன்னால் எம்பெருமான் ஒருத்தன் தான், மொத்த பேரும் ஸ்திரீகள் தான். அவனை மொத்த பேரும் ஸ்திரீ ரூபமாக நாயிகா பாவத்தில் எம்பெருமான் அனுகிரம் பண்ணி நாயகனான் என்று நம்ம எம்பெருமான் நம்ம அனுகிரம் பண்ணுறான்னா அந்த உத்தமமான உன்னதமான ஒரு கருத்தை எம்பெருமான் தெரிவிக்கின்றான். அந்த தெரிவிக்கும் போது நம்ம அத்தனை பேரும் இருந்து அந்த எதிகள்லாம் நமக்கு முன்னாடியே இருந்து ஆறாமனை பெருக்காலே நம்மளாம் அவள் பின்னாடி செல்ல வேண்டாமா? ஆச்சாரிய புருஷனோடு போகிறாமா? அவள் ஆச்சாரிய கடாட்சம் கிடச்சா தான் போய் சேவிக்கணும். அப்பேட்ட உன்னதமான ஒரு நாளில் இன்றைக்கி என்ன விசேஷமான நாள் பாருங்கோ. தத்தே பவிஷ்யத் சௌலபியா விதயங்கரோம பஞ்சம்யாம். அந்த திதியில் வசந்த திதி பஞ்சமி திதி. அந்த பஞ்சமி திதியில் எம்பெருமானை நம்ம செபிக்கிறோம்னா சௌலபியமான எம்பெருமான் நம்ம அனுகிரகம் பண்ணுறான்னா உத்தமமான கடாட்சம் கிடைக்குது. அது இல்லாமல் இன்றைக்கி ஒரு விசேஷம் பாருங்க. இந்த 10ஆம் நாள் விளங்கக்கூடிய ஆழ்வார் மோட்சம் என்கின்ற ஒரு விசேஷமான வைபவம் நடக்கிறது. 10ஆம் பத்து இன்றைக்கி செவிப்பா எம்பெருமானத்தில். அந்த 10ஆம் பத்து அருமையான பாசத்தை செய்து அந்த எம்பெருமானுடைய தடவரவாய் மிளிர்ந்து மின்னம் தவள நெடுங்குடிங்குள்ள பாசத்தை செவித்து நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய அந்த விசேஷமான ஒரு உத்தமமான ஒரு நன்னாள் நம்மாழ்வாருடைய அந்த 10 நாட்கள் 40 அனுசந்தானம் பண்ணி என்னுடைய அவர் எம்பெருமான் திருவிழை சரணாதிரிஞ்சு நமக்கெல்லாம் மீண்டும் எம்பெருமான கடாட்சத்தை திருப்பி நம்மால் கிடைக்கப்பட்டு நாம் அனைவரும் பக்தி ஸ்ரத்தையோடு எம்பெருமான் செவிக்கிறோம்னா அந்த உத்தமமான ஆழ்வார் மோட்சம் உற்சவம் இன்றைக்கி நடக்கிறது. அது உன்னதமான உற்சவத்தை செவிக்கும்போது நமக்கு ஆச்சாரியன் யாருன்னா ஆழ்வார் ஆச்சாரியன் தான். அது பிரபன்ன கூட்டத்தானே நம்ம ஆழ்வார். அந்த பிரபன்ன கூட்டத்துடைய உத்தமமான கருத்தை நம்ம சந்திக்கும் போது உயர் வர உயர் நலமுட யவன் யவனவன் மயர் வருமதி நிலமரு நிலன் யவனவன் அஜர் வரும் அமர்கள் அதிபதி யவனவன் துயடரு சுடரடி தொழுதனன் மரணேன்னு அந்த பாசுரத்தில் அனுசந்தானம்னு நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கான்னா அவர் தான் சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணன். நாராயண அவதாரம் யார்? நாராயண அவதார புருஷன் யார்? பிரபன்ன கூட்டத்தான் விளங்கக்கூடிய ஷடகோபன். அவருடைய ஷடகோபனுடைய மோட்சம் இன்றைக்கி நடந்து நடக்க போகிறது. அந்த உற்சவமான இந்த வேளையில் இந்த பாசுரத்தில் அனுசந்தானம் பண்ணி பிராட்டிபூர்வமாக எம்பெருமானே நாம் செவித்தோல் என்ன கிடைக்கும் நமக்கு? சௌலபியம், அந்த காருண்யம். என்ன பாசு உங்கள் புழக்கடை தோட்டத்து பாவியுள் என்ன பாசனம் பண்ணுங்க. நம்முடைய புழக்கடையில் என்னென்ன புஷ்பங்கள் மலர்ந்திருக்கிறதோ அதுபோல் நம்ம மனம் அது மலரணும், பக்தியில் மலர்ந்து வரணும். செங்கல் பொடிக்கீரை கொண்ட எப்படி தெரிவிக்கலாம் பகவானே கதின்னு சரணாதிரிஞ்சு எல்லாமே திறந்து பகவானுக்கே கைங்கணும் அவனுடைய தாசாதாசனான சன்னியாசிகள் இருக்காளோ அதுபோல பெருமானிடத்திலே நாம் அனைவரும் எல்லாமே திறந்து எம்பெருமாத்தை நாம் ஒருவன் மட்டும் நினைக்கிறேன் அவனை அனுசந்தானம் பண்ணி அவனை கெட்டியாக பிடிச்சணும். அவன் திருடியே கடி அவன் திருடியே சரணாத்தின்னு அடைஞ்சு அந்த உத்தமமான எண்ணத்தோடு பூஜை பண்ணுங்கிறான். இந்த அதிகாலை வேலை இந்த இதெல்லாம் கிடைக்குமோ?
கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா அதிகாலை வேலையானது இளமையான குளிரான காலம். அந்த குளுமையான காலத்தில் இளமையான காலத்தில் பார்க்கும்போது மனமானது ஒருநிலைப்படுத்தி நைச்சான சந்தானத்தோடு பவ்யத்தோடு சனாதி தன்மையோடு ஒரு ஆட்டிரூபமாக நைச்சான சந்தானத்தோடு எம்பெருமானே இந்த நாளில் நாம் இப்படி செவிக்கும் பொழுது நம் மனது ஒருநிலைப்படும். அவ எதிகளுக்கு எப்படி ஒருநிலைப்படுத்தி பகவான் பேசிக்கிறாளோ அதுபோல் நம் மனமும் ஒருநிலைப்படுத்தி அவாடு ஆச்சாரிய கடாட்சம் கிடைக்கப்பட்டு இந்த இடத்துல விசேஷமான கருத்து என்னென்னா ஆச்சாரிய சம்பந்தம் ஆச்சாரிய கடாட்சம். ஆச்சாரிய கடாட்சம் கிடைக்கும் போது நமக்கு எல்லா விதமான கடாட்சம் தன்னால் வந்துடும். எம்பெருமானத்தில் நம்ம நேரடியாக போய் கேட்டோம்னா எம்பெருமான் அனுகிரகம் பண்ணுவாரா பண்ண மாட்டாராங்கிற அடுத்த சப்ஜெக்டாக இருந்தாலும் எம்பெருமானத்து நம்ம அனுகிரகம் கிடைக்கிறோம்னு சொன்னால் ஆச்சாரிய சம்பந்தம் இருக்கணும், பிராட்டி சம்பந்தம் இருக்கணும். பிராட்டி கடாட்சம் ஆச்சாரியம் சேர்ந்து தான் எம்பெருமான் அடைய முடியுமே தவிர்த்து வேறு வெளியே நமக்கு எதில் வேறு கதியும் நமக்கு இல்லை. தொத்தாசதாச தரமா வதி தாசதாசா படியாய் கிடந்து பவளவாய் காண்பேனே என்கின்ற நைச்சான சந்தானத்தை ஆழ்வாராஜா சாதிக்கின்றனா அவள் வழியாக உபாயமாக அவளை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு இந்த பாசுர பிரகாரம் என்னென்ன சொல்லியிருக்கா விசேஷமான சங்கோடு சக்கரம் தடக்கையன் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன்கிறா. அந்த எம்பெருமான் சதாசிரம்னு ஆயத்து தெரிஞ்சு என்றைக்கே நிராயுத பணியாக இருக்கானோ எப்போ பார்த்தா சங்கு சக்கரம் இருக்கு. இது ஒரு வாத்சல்யம் பாருங்க. இந்த சங்கு சக்கரம் என்ன புண்ணியம் இருந்திருக்கு. ஆண்டாள் சாதிக்கிறா சங்குக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்குமேன்னு வேண்டின்றாலாம். சங்குக்கு பசி எடுத்து என்ன பண்ணுறது, நம்மளை மாதிரி ஏதாவது சாப்பிட்றதா ஒன்றும் கிடையாது. உடனே திருமால் வாயில் போய் உட்காந்துக்கிறதா எம்பெருமான் ஊதுறானா அவனுடைய எச்சல் பட்ட உடனே அதனுடைய பசி ஆறி போயிடுதான். அப்போட பாக்கியம் பண்ண சங்கு எனக்கு பாக்கியம் பண்ணலையே, நான் தலையணுமே இந்த பாவை நம்ம நோந்திருக்கேனே என்னை ஏற்றுக்கோங்கிறாளாம். கற்பூரம் நாருமோ கமலப்பு நாருமோ தித்திக்கும் என் சங்கு வையாடி நாருமோ என்ன அற்புதமான பாசனம் பாருங்கோ. அப்பேற்ற பாஞ்சஜன்யத்துக்கு அனுகிரகம் பண்ண பெருமானே வண்ண பீதக வாடை என் வாட்டம் தனிய வீசீரே. அறையில் சாத்திய வாடை அவ எம்பெருமான் மேலே சாத்திரம் அந்த வஸ்திரத்தை எடுத்து தேவசிய மாதிரி நம் வஸ்திரம் தத்தஸ்திரம் சிரசாதாரையது அப்பேருடைய எம்பெருமான் மேலே சாத்தின வஸ்திரத்தை என் மேலே விசுங்கோ அந்த காதல் மோகம் தனியும் எம்பெருமான் எடுத்துக்கணும். அதனால் அவளுக்கு சுடி கொடுத்த சொல்கமே பொழுதுனைக்கும் இந்த தனுமாத்திரை பார்த்தேன்னா நம்ம கோட்டை அடிநாசுமி ஆலயத்திலே தினந்தோறும் திருப்பாவை முடிஞ்ச உடனே ஆண்டாள் பிரதட்சணமாக வந்து தான் சூடின மாலையை எம்பெருமான் மேலே சாத்திராளாம். எம்பெருமான் சாத்திக்கிறானா இது தினம் தினம் எம்பெருமான் அனுபவித்துக் கொண்டுகிறான். வாயவா சூடி கொடுத்த சுரகொடியே தொல்பாவை பாடியல்ல பல்வலையாய் நாடி நீர் வேங்கடவர்க்கு என்ன என்ற விதி மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்குன்னு பாசுரப்படி ஏற்றவாறு பிராட்டியார் ஒவ்வொரு நாள் தான் சூடி கலந்த மாலை எம்பெருமான் சாத்தினா அந்த சந்தோஷத்தோடு அந்த குதூகுலத்தை எம்பெருமான் தரித்துக்கிறான்னா உத்தமமான பக்தி. பிராட்டுடைய எண்ணம் நிறைவேறும் போட்டு நம் மனரும் ஒன்று கூடி அடைத்து மொத்த பேர் அவள் அனுஷ்டான வேலை செய்து சீராக உண்மையாக எம்பெருமான திருவாரம் பண்ணி அவன் அனுசந்தானம் பண்ணும் பொருட்டு பிராட்டிய லட்சணம் கிடைக்கப்பட்டு நாம் அனைவரும் ஒன்று கூடி எம்பெருமானை செவிக்கும் பொழுது ஸ்ரீயாப்பதையான் எம்பெருமான் நாம் கைவிடவில்லை. இதையே தான் இன்று மாலை ஆழ்வார் மோட்சம் நடைகிறது. ஆழ்வாரை நாம் சேவித்து அவனை சரணாதடையும் பொழுது எம்பெருமானுடைய லீலா விபூதியாக இருக்கிற திருவாய்மொழி சாத்துமணி என்று சேர்த்தப்பட்டு நமக்கு அனுகிரகம் பண்ணான்னா அற்புதமான ஒரு பாசத்தை சாவித்து மிக நடிக்கின்றான். இவ்வளோ விசேஷம் கூடிய இந்த நன்னாளில் இன்றைக்கி இந்த பாசனம் காத்தால் தனுமாச பாசனம் மாலையில் திருவாய்மொழி பாசனத்தை எல்லாம் கண் குளிர கேட்டு காது குளிர செவிக்கும் போதாலே இப்போ குளிர குறைந்து போன பாசம் சொன்னால் இல்லையா அந்த மாதிரி மனமானது குளிர வேண்டும். எம்பெருமான் நம்ம ஏற்றுக்கணும் வேணுமா இந்த லீலா விபூதியை விளங்கக்கூடிய இந்த லோகத்தில் அந்த பாசனங்களை காதால் கேட்கணும். காதால் கேட்டு அனுசந்தானம் பண்ணி செவிச்சாலே எம்பெருமானுடைய லீலா விபூதியான அனுகிரகம் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும். அப்படி பரிபூர்ணம் கிடைக்க வேண்டுமானால் நாம் அனைவரும் ஒன்று கூடி எம்பெருமானை செவிக்கணும், அவனை தொழ வேண்டும், அவனை பூஜை பண்ண வேண்டும். அவனை பூஜை பண்ணும் பொருட்டு பிராட்டிபூர்வமான அந்த சம்பந்தம் நமக்கு கிடைச்சிருக்குன்னா உத்தமமான இந்த வேளையிலே அவனுடைய கொஞ்சம் கூட நமக்கு சந்தேகமே இல்லாமல் நிர்தானத்தோடு எம்பெருமானை சங்கோடு சக்கரவேந்தம் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோ. அந்த பங்கைய கண்ணன் தாமரை கண்ணன் செங்கனிவாய் கொண்ட பெருமான் அவன் கையாலே நமக்கு அனுகிரகம் கிடைக்குதுன்னா அவனுடைய கடாட்சம் நம்ம வீசப்படும். அந்த பாவை நம்ம நோக்கப்பட்டு பரேங்கிற அனுகிரகம் நமக்கு கொடுக்கப்பட்டு எம்பெருமானுடைய கடாட்சம் கிடைக்கப் பெறுகின்றோம். நாம் அனைவரும் ஒன்று கூடி முன்னே போய் எம்பெருமானை செவிக்க வேணும்னா எல்லா விதமான கடாட்சம் கிடைக்கப்பட்டு நாம் அனைவரும் ஆடிப்பாடி அகமகிழ்ந்து அவன் திருவடியிலே சரணாதரிபவமாக. ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையத்தினாம்
ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். லக்ஷ்மீ வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனசே பூஜான் நித்யஸ்ரீத் நித்யமங்கலம். திருவாடிப்பூரத்து ஜகத்துதித்தாழ்வாடியே திருப்பாயம்பதம் செப்பினாழ்வாடியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே பெரும்புதூர் மாமனிக்கு பின்னால் ஆழ்வாழியே 143 உரைத்த ஆழ்வாழியே உயரங்கர் கேகன் உகந்தளித்தால் வாழியே மறுவாரம் திருநல் வடநாள் வாழியே வன்புதுவே நகர்கோதே மலர்ப்பதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.